எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூஸ் அப்படின்றது ஒரு விக்கிரகத்தின் பெயர். அது பாபிலோன் பகுதியை சார்ந்த ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்காக அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்துல ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அதுல ஒரு மத தலைவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டதை நினைத்து அவர்கள் அழுவார்கள். அதற்கு தான் அந்த ஒரு நினைவு கூறுதல் தான் அந்த பண்டிகை. அழுவாங்க, மாரில் அடிச்சு அழுவாங்க. அந்த பண்டிகையில் சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கத்தியை கயிற்றில் கட்டி அந்த கயிற்றை தன்னுடைய முதுகிலே அப்படி அடித்து கொள்வார்கள். அந்த சின்ன கத்தி முதுகிலே கீறி ரத்தம் ஊற்றும். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பண்டிகை அப்படிதான் அனுசரிக்கப்படுகிறது. அழுவது வழிபாட்டிலே ஒரு பகுதியாக அழுவது என்று சில வழிபாடுகளிலே இருக்கிறது. சிலர் அதை செய்கிறார்கள். தம்மூஸ் என்கிற அந்த விக்கிரகத்துக்காக இங்கே இஸ்ரவேலின் பெண்கள் அழுகிறதை ஆண்டவர் காட்டுகிறார். அதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எசேக்கியேல் 9:4, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இங்க எருசலேம் நகரத்துல செய்யப்படுகிற அருவருப்புகளுக்காக பாரப்பட்டு அழுகிற கூட்டம். ஒரு கூட்டம் விக்கிரக ஆராதனையின் ஒரு அங்கமாக அழுகிறது, விக்கிரகத்துக்காக அழுகிறது. இன்னொரு கூட்டம் அந்த விக்கிரக ஆராதனை, தேவ ஜனம் விக்கிரக ஆராதனை செய்வதை கண்டு பாரப்பட்டு வேதனைப்பட்டு அழுகிறது. அழுகிறது தப்பு இல்லை, அழுக எல்லாருக்கும் வரும். சிலர் அதை வெளியே காட்டுறதில்லை, சிலர் அதை வெளியே காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். பெண்கள் பெரும்பாலும் தங்களுடைய அழுகையை அவங்க வெளியே காட்டிக்கிறாங்க. ஆண்கள் பெரும்பாலும் அழுகையை அவங்க வெளியே காட்டுறதில்லை. பாத்ரூமில் போய் அழுகுறாங்க, அல்லது ராத்திரி ரகசியமாக தங்களுடைய கண்ணீரினால தவணையை நினைக்கிறாங்க. எதற்காக நாம் அழுகிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய தபசு காலம், அதற்கு நான் எதிரானவன் அல்ல. நான் அதை ஒரு சடங்காக கடைபிடிப்பதில்லை. அந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிப்பது, அதிகமாக வேதத்தை தியானிப்பது, தேவ சமூகத்துக்கு போவது, உபவாசித்து ஜெபிப்பது, எளிமையாக வாழ்ந்து அந்த மீதியான பணத்தை ஊழியங்களுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, இதையெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். இந்த 40 நாளாவது அவன் கொஞ்சம் ஆண்டவரை தேடுறானே என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அதை நான் எதிர்ப்பதில்லை. அதற்காக நடத்தப்படுகிற பாரம்பரிய சபைகள் நடத்தப்படுகிற கூட்டங்களிலே போய் நான் பேசுவது உண்டு. வசனத்தை தான் நான் பேசுகிறோம். இந்த 40 நாள் இயேசு உபவாசம் இருந்த நாள்னு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அவருடைய பாடுகளை தியானிப்பதற்கான ஒரு காலம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். அதனால அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் அல்ல. லெந்து நாட்களை கடைபிடிப்பது கட்டாயம் அல்ல. அதை கடைபிடிப்பது ஒன்றும் தவறு அல்ல. நம் நோக்கம் என்ன, அதை எப்படி அனுசரிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. என்ன கருத்து? இந்த தம்மூசுக்காக அழுகிறத, துக்கப்படுறத அடிப்படையாக வச்சுதான் லென்த்து காலமே அந்த தம்மூசை வணங்கினவர்கள்லாம் அப்படியே கிறிஸ்தவத்தில் சேர்ந்துட்டாங்க. ரட்சிக்கப்படாம, சுவிசேஷத்தை அறியாம. கான்ஸ்டன்டைன் காலத்தில் அவங்க அங்கே அழுது பழக்கம், இங்கே அழுகுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்து
லெந்து என்கிற ஒரு காலத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று ஒரு கருத்து ஒரு சாரார் ஒரு கூட்ட வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. இருக்கலாம், எனக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஆக நாம் எதற்காக அழுகிறோம் என்கிறது தான் ஒரு கேள்வி. கொரிந்தியருடைய புத்தகத்தில் பவுல் எழுதுறான். என்ன எழுதுறானா, லௌகீக துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரெண்டுமே துக்கம் தான். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பிரசங்கியார், நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பிரசங்கியார் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் ரொம்ப உருக்கமாக பேசக்கூடியவர். உருக்கமாக பேசினார். ஒரு நாய் கதை சொன்னார். ஒரு நாயை அன்போடு வளர்த்தார்கள். அந்த நாய் அந்த வீட்டுக்கு வந்த பாம்பை தடுத்து நிறுத்தி அந்த பாம்போடு சண்டை போட்டு பாம்பு கொத்தியதால் இது இறந்து விட்டது. உயிரை கொடுத்து தன் எஜமானரை காப்பாற்றியது என்று ஒரு கதை சொன்னார். ரொம்ப உருக்கமாக சொன்னார். நான் அவரை கிட்ட இருந்து கவனித்தேன். சொல்லும்போது அவரே அழுதுட்டார். கண்ணில் கண்ணீராக வடிது. நாய் கதை சொல்லும்போது கண்ணில் கண்ணீராக. என் பக்கத்தில் ஒரு வெள்ளை சேலை கட்டின ஒரு நகையெல்லாம் அவுத்து ரொம்ப பக்தியாக காணப்படுகிற ஒரு அம்மா பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பக்கத்தில். அவங்களும் கதறி கதறி அழுவதை நான் பார்த்தேன். ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாய் படுற வேதனையை அவர் கதையாக சொல்கிறாரு. அது அழுகுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாத்தானும் ஒரு ஆட்டுக்குட்டி கதை சொன்னான். பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டுக்குட்டியை எடுத்து பணக்காரன் சமைச்சு சாப்பிட்டுட்டான். அவன் அந்த ஆட்டுக்குட்டியை சொந்த பிள்ளையை போல வளர்த்தான்னு ஒரு கதை சொன்னான் தாவீதுக்கு. அந்த கதையின் அடிப்படையில் தான் தாவீது மனம் திரும்பினான். பத்சேபாளுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினான். மனம் திரும்புதலுக்குள் அது நடத்தினால் நல்லது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், அழ வைக்கிறது தான், அழுகிறது தான் ரொம்ப வல்லமை போல இருக்கு, மக்களை அழ வைக்கிறது தான் ரொம்ப வல்லமை போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி தான். நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த நாட்களில் ரொம்ப உருக்கமாக ஜனங்களை அழ வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். இப்போவும் அழுகுறாங்க. அது நான் அவங்கள அழ வைக்கணும்னு முயற்சி பண்ணுறதில்ல. அது அவங்கள அழுகுறாங்க. கர்த்தரால் தொடப்பட்டு அவங்கள அழுகுறாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு எல்லா அழுகையும் ஒரே அழுகை தான். லௌகீக துக்கம், உலக பிரகாரமான காரியத்துக்காக துக்கப்படுவது. தேவனுக்கு ஏற்ற துக்கம், கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களுக்காக துக்கப்படுவது. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். உள்ளுக்குள்ள நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நாம் எதற்காக துக்கப்படுகிறோம் என்று கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். லௌகீக துக்கத்தை அகற்றி போடுவோம். ஆமென்.